அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசைக்குத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். கவிஞராகும் யோகம். பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவர் என்ன தொழில் செய்கிறார், அவர் தொழில் செய்வாரா, உத்தியோகம் பார்ப்பாரா, அவர் என்ன தொழில் செய்வார், என்ன உத்தியோகம் பார்ப்பார், இதெல்லாமே வச்சு நம்ம 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் வச்சு சொல்கிறோம். அப்படியே இருந்தாலும் அவங்க தொழிலோ அல்லது உத்தியோகமே பார்த்தாலும் அவங்களுக்குன்னு சில தனித்திறமைகள் இருக்கும். உதாரணத்துக்கு மிமிக்ரி பண்ணுறது, ஓவியம் வரைகிறது, அதே போல் இந்த மாதிரி கவிதை எழுதுறது, இந்த மாதிரியான தனித்திறமைகள் இருந்து அந்த தனித்திறமைகளால் திடீரென்று புகழின் உச்சிக்கு சென்றுடுவார். அந்த தொழிலோ உத்தியோகமோ பார்த்து கிடைக்காத வருமானத்தையோ புகழையோ இந்த சாதாரண இந்த தனித்திறமையால் அந்த ஓவியம் வரைகிறதோ அல்லது கவிதை எழுதுறதோ அல்லது மிமிக்ரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் திடீரென்று புகழுக்கு உச்சிக்கு வந்துடுவார். அப்படி ஒருவருடைய ஜாதகத்திலே தனிப்பட்ட திறமையாக கவிதை எழுதி கவிஞராக கூடிய யோகத்திற்கான கிரக நிலைகள் என்ன, ஜாதக அமைப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். அதாவது கண்ணதாசன் மாரி வாழ்ந்தவர் கோடி மறித்தவர் கோடி, மக்களின் மனதிலே நிற்பவர் யார் அப்படிங்கிற மாதிரி அந்த கவி நயத்தையோடு கவிதை எழுதி அதனால் பிரபலமடைந்து புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். அதற்கான கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 5ஆம் இடம் என்பது சிந்தனை, செயல்திறன், கலையை குறிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா 5ஆம் இடம் தான். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் வலுவடைய வேண்டும், 5ஆம் இடத்து அதிபதி வலுவடைய வேண்டும். அப்போதான் அவங்க சிந்திக்கக்கூடிய திறமை, ஆற்றல் எல்லாமே இருக்கும். பொதுவாக இந்த சந்திரன், புதன், கேது, சுக்கிரன் இந்த மாதிரியான கிரகங்கள் 5ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது அவர் காதல் சம்பந்தமான கவிதைகளை எழுதுவார். ராகு சம்பந்தப்பட்ட கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகுங்கிற மாதிரி பொய் கலந்து கவிதை எழுதுவார். அதுவே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டுன்னு வச்சுங்க, வீரம் சம்பந்தமான கவிதைகளை எழுதுவார். இந்த மாதிரி கிரகத்தை பொறுத்து அவர்களுடைய சிந்தனை, செயல்திறன், அவர்களுடைய அந்த எந்த கிரகத்தோட ஆதிக்கமோ அந்த கிரகத்தோட சம்பந்தமான கவிதைகளை எழுதுவார். ஆனால் 5ஆம் இடம் கவிதை எழுதுறது தான். அதில் புகழ் அடைஞ்சு அதனால் புகழின் உச்சிக்கு பெயர், புகழ் இதெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய இடம் எதுனா 9ஆம் இடம். 9ஆம் இடம் வலுவடைந்தால்தான் அவர் வெளி உலகத்திற்கு புகழும் பெயரும் அடையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக அப்போ 5ம் 9ம் வலுவடைய வேண்டும் ஒருத்தர் கவிஞராகணும்னா. பொதுவாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலுமே லக்கணத்திற்கு 9ஆம் இடத்திலே, 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், குரு சந்திர யோகமாக 9ஆம் இடத்திலே எந்த லக்கணமாக 12 லக்கணத்தில் எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம். 9ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் அமையப்பெற்று லக்கணத்திற்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன், லக்கணத்துக்கு 12ஆம் இடத்திலே சுக்கிரன் அமையப்பெற்று லக்கணத்துக்கு 10ஆம் இடத்திலே தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலே கேது அமையப்பெற்ற ஜாதகர் மிகப்பெரிய கவிஞராகி அதனுடைய தசாபுத்திகள் பெயரும் புகழும் அடையக்கூடிய அமைப்பு இருப்பார். அந்த சந்திர திசையோ, குரு திசையோ, கேது திசையோ, சுக்கிர திசையோ நடைமுறையில் இந்த கிரக அமைப்பு இருந்து நடைமுறையில் வரும்பொழுது புகழின் உச்சிக்கே சென்றடைந்துடுவார் அந்த கவிதை எழுதும் திறமையால். அடுத்ததாக அதே போல எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 9ஆம் இடத்திலே புதன், சந்திரன், சுக்கிரன், லக்கணத்துக்கு 9ஆம் இடத்திலே புதன், சந்திரன், சுக்கிரன் இந்த 3 கிரக சேர்க்கையும், லக்கணத்திற்கு 11ஆம் இடத்திலே கேது என்ற கிரகமும், அதே போல லக்கணத்திற்கு 5ஆம் இடத்திலே குரு, அதாவது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறனை சொல்லக்கூடிய இடம் இல்லையா, 5ஆம் இடத்துல குரு. அப்போ லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 5ல் குரு, 11ஆம் இடத்துல கேது, லாபஸ்தானம், அதாவது இந்த சோசியல் மீடியாலாம் சொல்லக்கூடிய இடம் எதுன்னா 11ஆம் இடம் தான். அதே போல் இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் புதன், சந்திரன், சுக்கிரன் இந்த 3 கிரக சேர்க்கை. இப்படி இவர்களுடைய தசாபுத்தி ஏதாவது நடைமுறைக்கு வரும்பொழுது இந்த கிரக அமைப்பு இருந்து அவர் அந்த கவிஞராக கூடிய யோகம், அந்த நேரத்தில் அவர் பெயரும் புகழும் பெற்று உயர்நிலைக்கு அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல ஒருவர் கன்னி லக்கணமாகி லக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்னன்னா ரிஷபம், இந்த ரிஷபத்தில் சந்திரனும் கேது இருக்கிறது. சந்திரன் அதுவும் ரோகிணி 2ஆம் பாதங்கிறது அம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கும், ராசி கட்டத்துலேயும் ரிஷபத்தில் இருக்கும். அப்படின்னா நான் வர்க்கோத்தமம் அடைஞ்சிரும். ஆக லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல
சந்திரனும் கேதும் அமைய பெற்று அதே போல லக்னத்து அதுலேயும் குறிப்பாக சந்திரன் ரோகிணி 2ஆம் பாதத்தில் அமைய பெற்று லக்னத்திற்கு 12ஆம் இடம் சிம்மத்தில் சுக்கிரன் அமைய பெற்ற ஜாதகரும் இவர்களுடைய தசாபுத்தி வரும் பொழுது மிகப்பெரிய பெயரும் புகழும் அடையக்கூடிய அமைப்பாக இருப்பார். தன்னுடைய தனித்திறமை கவிதை எழுதுவதால் அந்த கவிதை ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக ஒருவர் கடக லக்னமாகி லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் குரு இருப்பது, லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்து ரிஷபத்தில் அதுவும் அதே போலதான் சந்திரன் ரோகிணி 2ஆம் பாதத்திலே வர்க்கோத்தமம் அடைந்து பலமாக இருப்பது. ஆக லக்னத்துக்கு 11ஆம் இடத்திலே லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சந்திரன், லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போன ஸ்தானத்திலே புதன் ஆட்சி பெறுவது. லக்னத்துக்கு 12ஆம் இடங்கிறது புதனுடைய வீடு மிதுனத்திலே புதன் ஆட்சி பெற்று அதோட கூட சுக்கிரனும் சேர்க்கை. 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் கடக லக்னத்துக்கு 11 அதாவது 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்க்கை பெற்று லக்னத்துக்கு 5ஆம் இடம் எது? விருச்சகத்துல குரு இருக்கிறது. ஆக லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கணும். அதே போல லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்று சுக்கிரனோடு சேர்க்கை, லக்னத்துக்கு 5ஆம் இடம் விருச்சகத்துல குரு இருந்து இவர்களுடைய தசாபுத்தி வரும்பொழுது அவர் கவிஞராகி அந்த நேரத்தில் தன்னுடைய கவிதையாலேயே தன்னுடைய அந்தஸ்து உயரக்கூடிய அமைப்பாக, உலக புகழ் பெறக்கூடியவராக, அவருடைய கவிதைக்கு வரவேற்பு பெறக்கூடிய நேரமாக இருக்கும். ஆக இப்படிப்பட்ட ஜாதக நிலைகள் கிரக நிலைகள் இருக்கும்பொழுது அந்த தசாபுத்திகளிலே சரியாக பயன்படுத்தி வாழ்விலே வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.